ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கோர்ஸ் அகாடமி. நான் உங்கள் சுபின். நாம் நம்மளோட ஜிஎஸ் ப்ராக்டிஸ் செட் 1ல் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஜிஎஸ் ஜென்ரல் சயின்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் ரயில்வே எக்ஸாமில் கேட்ட ஜென்ரல் சயின்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெயிட் இஸ் டேஷ். எடையின் எஸ்ஐ அலகு என்ன? உங்களுக்கு தமிழில் நான் சொல்கிறேன், ஓகேவா? தமிழில் கொஸ்டின் இல்லை, இது நம்மளோட ஒய்சிடி புக், ஒய்சிடி ஜென்ரல் சயின்ஸ் புக்கை வச்சு தான் இந்த கொஸ்டின்லாம் எடுத்திருக்கேன். அந்த புக்கில் இருந்தால் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கிறேன். தமிழில் கொஸ்டின் இல்லை, நான் தமிழில் உங்களுக்கு சொல்கிறேன். கொஸ்டின் இங்கிலீஷில் இருக்கும், ஓகேவா? எஸ்ஐ அலகு, எடையின் எஸ்ஐ அலகு என்ன? ஆப்ஷன் ஏ கிலோகிராம், ஆப்ஷன் பி நியூட்டன், ஆப்ஷன் சி கிராம், டி டைன், ஓகேவா? எஸ்ஐ அலகு கேட்டிருக்காங்க. எடையோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா நியூட்டன் தான் எடையோட எஸ்ஐ அலகு. எடை வெயிட், இன்னொன்று வந்திருக்கு மாஸ். எடை மற்றும் நிறை, இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? எடைனா என்ன, நிறைனா என்ன, அதோட அலகு என்ன அப்படிங்கிறது எல்லாம் ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி நம்மளோட பிளேலிஸ்ட், நம்மளோட ஸ்கோரிஸ் அகாடமியில் யூடியூப்பில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், ஃபிசிக்ஸ் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும், ஓகேவா? அதில் போய் பாருங்கள். எடைக்கும் நிறைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம், நிறைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? அப்போது எடையோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா நியூட்டன் அப்படிங்கக்கூடியதான் எடையோட எஸ்ஐ அலகு. சார், நியூட்டன்கிறது ஃபோர்ஸோட யூனிட் தானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஃபோர்ஸோட யூனிட் தானே நியூட்டன். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன? மாஸ். விசை ஈக்குவல் டு என்ன? நிறை இன்டு முடுக்கம். மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன், ஓகேவா? ஃபோர்ஸ்னா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். எஃப் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் தான் நமக்கு ஃபோர்ஸ் அப்படின்னு தெரியும், ஓகேவா? ஃபோர்ஸுக்கு கரெக்ட் டெஃபினிஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள ஒரு பொருள், இப்போ ஒரு 10 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருள் இருக்குது. இதை 10 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருள் இருக்குது. இதை நாம் ஒரு குறிப்பிட்ட அளவு முடுக்குவிக்க, இப்போ அது ஒரு ஓய்வு நிலையில் இருக்குது, 0 மீட்டர் பெர் செகண்டில் இருக்குது. இதை நாம் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இது மூவ் ஆகுது. 0லேருந்து ஒரு 5 மீட்டர் பெர் செகண்டுக்கு மூவ் ஆகுது. நம்ம இது எவ்வளோ டைமில் இது நடக்குது அப்படின்னா ஒரு 2 செகண்டில் நடக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஆக்சிலரேஷன் இல்லைனா முடுக்கம் அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை அந்த டைம் 2 செகண்ட். இதுதான் ஆக்சிலரேஷன். அப்போ என்ன வரும்? 2.5 வரும். அப்போது ஒரு 10 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளை 2.5 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயருக்கு ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் எஃபர்ட், வெளியிலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த எஃபர்ட்டை தான் நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃபோர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு குறிப்பிட்ட இது எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக நம்மளோட ஃபிசிக்ஸ் சூப்பர் பேட்ச் அப்படின்னு நம்மளோட ஆப்பில், ஸ்கோரிஸ் அகாடமி ஆப்பில் ஃபிசிக்ஸ் சூப்பர் பேட்ச் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதில் இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். இந்த ஃபோர்ஸுங்கக்கூடியது செகண்ட் யூனிட்டில் வரும். மோஷன் அப்படிங்கக்கூடிய செகண்ட் யூனிட்டில் இதெல்லாம் டீட்டெயிலாக நடத்தியிருக்கிறேன். இந்த ஒரு யூனிட்டை பற்றி, யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஃபஸ்ட் யூனிட்டில் நடத்தியிருக்கிறேன். இது வரைக்கும் இன்னும் ஃபுல்லாக அந்த கோர்ஸ் வந்து எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணலை. அக்டோபர் 20ஆம் தேதிக்குள்ளே எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு பிடிஎஃப்பும் உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுத்துருப்பேன். தமிழில் வந்து கிளாஸ் எடுக்கும்போதே ஒரு டெஃபினிஷன் எல்லாமே சொல்லுவேன், நீங்கள் எழுதிக்கோங்க. இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் இருக்குது, நீங்கள் எழுதலைனாலும் பரவாயில்ல, லாஸ்ட்டு பிடிஎஃப் எடுத்து வச்சு படிச்சுக்கலாம், ஓகேவா? அப்போது அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக புரியும், ஓகே? இப்போது ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள பொருளை ஒரு குறிப்பிட்ட அளவு ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு, ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட அளவு ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு இல்லைனா முடுக்குவிக்க தேவைப்படக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் எஃபர்ட்டை தான் நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்ம எடைக்கு எதுக்கு ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம அதை ஃபோர்ஸோட யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நமக்கு தெரியும் எடை ஒரு குறிப்பிட்ட அளவு எடை. இப்போ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் நிறைய பார்ட்டிக்கிள் இருக்கும். அதை தான் அந்த எவ்வளவு அளவு அந்த உள்ள சப்ஸ்டன்ஸ் இருக்குது இல்லைன்னா துகள்கள் இருக்குதுன்னு சொல்கிறது தான் என்னென்னா மாஸ், நிறை. அதை தான் சொல்லுது நிறை அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஒரு பொருளில் எவ்வளவு பருப்பொருட்கள் இருக்குது, துகள்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நிறை. அந்த அவ்வளவு துகள்களையும் என்ன பண்ணணும்னா புவியோட ஈர்ப்பு விசை, புவியோட
இதுதான் எர்த்துன்னு வச்சுக்கோங்க. எர்த்து வந்து அதை பார்த்து அட்ராக்ட் பண்ணும், கீழ் நோக்கி இழுக்கும். ஓகேவா? கீழ் நோக்கி இழுக்கும்போது இப்போ இது ஒரு 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 ஓய்வு நிலையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது கீழ் நோக்கி இது இழுக்கிற அந்த ஆக்சிலரேஷன் எவ்வளவு அப்படின்னா 9.81 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்போது புவியோட ஈர்ப்பு விசை என்ன? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு இந்த மாஸை இது இவ்வளோ ஆக்சிலரேஷனில் அதை நோக்கி இழுக்குது. அப்போ இந்த மாஸ் வந்து ஒரு 10 kg வச்சுக்கலாம். இப்போ இந்த 10 kg நிறையுள்ள ஒரு பொருளை 9.81 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயரில் இது கீழ் நோக்கி இழுக்கும், இப்படி கீழ் நோக்கி இழுக்கும். ஓகேவா? அப்போ இதுதான் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். இந்த அளவு ஒரு ஒரு 10 kg நிறையுள்ள ஒரு பொருளை இது இவ்வளவு ஆக்சிலரேஷனில் இது கீழ் நோக்கி இழுக்கிறதுனால அதோட ஆக்சிலரேட், இந்த பொருளோட ஆக்சிலரேஷன் வந்து 9.81 இருக்குது. ஓகேவா? இது அப்போ ஃபோர்ஸ் என்ன? இந்த நிறை இந்த ஆக்சிலரேஷன். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் அண்ட் ஆக்சிலரேஷன். அப்போ கீழ் நோக்கி இழுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து இவ்வளவு இருக்குது. அப்போது எல்லா விசைக்கும் அதற்கு சமமான எதிர் விசை உண்டு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது இதை கீழ் நோக்கி இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது மேல் நோக்கி இந்த 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 ஆப்ஜெக்டோட இந்த வெளிப்புறத்தில் தானே இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த ஆப்ஜெக்டோட வெளிப்புறத்திலே கீழ் நோக்கி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸை தான் எடை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போது எடைக்கு எதுக்கு நம்ம நியூட்டன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, எடைங்கிறது ஒரு ஃபோர்ஸ். இந்த கீழ் நோக்கி ஆக்ட் ஆகக்கூடிய இந்த புவியோட ஈர்ப்பு விசைக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக அதே அளவு விசை வந்து மேல் நோக்கி இந்த பொருளோட அவுட்டர் சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகும். அது பேர் தான் எடை அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம வந்து எடைக்கு நியூட்டன் அப்படிங்கக்கூடிய யூனிட்டை வந்து நாம் பயன்படுத்துகிறோம். ஓகேவா? எடைக்கு நியூட்டன் அப்படிங்கக்கூடிய யூனிட் பயன்படுத்துகிறோம். இது எஸ்ஐ யூனிட். இன்னொன்று இருக்குது என்னென்னா சிஜிஎஸ் யூனிட். சிஜிஎஸ் அப்படின்னா சென்டிமீட்டர். லென்த்தை வந்து சென்டிமீட்டரில் சொல்லுவோம், நிறைய மாஸை வந்து கிராமில் சொல்லுவோம். சிஜிஎஸ் டைமை வந்து செகண்டில் சொல்லுவோம். அதான் சிஜிஎஸ். இந்த சிஜிஎஸ் யூனிட்டில் நம்ம நிறைய இந்த ஃபோர்ஸுக்கு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஃபோர்ஸோட யூனிட் என்னென்னா டைன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி லென்த்தை சென்டிமீட்டரில் சொல்கிறோமோ அதேமாரி இதில் ஃபோர்ஸுக்கு என்ன பேர்னா டைன், தமிழில் டைன். இதெல்லாம் நம்மளோட ஃபிசிக்ஸ் சூப்பர் பேட்சில் கிளியராக நடத்தியிருக்கிறேன். ஓகேவா? அப்போது எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெயிட் என்ன? நியூட்டன். இதே சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் எடையின் சிஜிஎஸ் அலகு என்ன அப்படின்னு கேட்டால் டைன் அப்படின்னு சொல்லுவோம். கிலோகிராம்ங்கிறது நிறையோட அலகு, மாஸோட எஸ்ஐ அலகு. கிராமுங்கிறது மாஸோட சிஜிஎஸ் அலகு. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், யூனிட் ஆஃப் மொமெண்டம் இஸ் டேஷ். மொமெண்டம் தமிழில் கொஸ்டின் சொல்கிறேன். உந்தத்தின் அலகு என்ன? உந்தத்தின் அலகு என்ன? உந்தம் அப்படின்னா என்னன்னா, உந்தம் ஈக்குவல் டு உந்தத்தோட சிம்பிள் வந்து பி அப்படின்னு சொல்லுவோம், ஸ்மால் பி. உந்தம் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஓகேவா? மாஸ் இன்டு வெலாசிட்டி தான் உந்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு 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 விசைனால் ஏற்படுத்தக்கூடிய அந்த இம்பேக்ட் இருக்குது தெரியுமா, அதை தான் நம்ம வந்து உந்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஓரளவு ஒரு 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 மூவ் ஆகிற ஒரு பொருள் இருக்குது, இப்போ எப்படி வச்சுக்கலாம், ஒரு கார் எடுத்துக்கலாம். இது எப்போ கேட்டிருக்காங்க பாருங்கள் கொஸ்டின். ஏஎல்பி 2018 கேட்டிருக்காங்க, குரூப் டி கேட்டிருக்காங்க, அதே இதில் நடந்த குரூப் டி, 2 குரூப் டி எக்ஸாம்லேயும் ஒரு ஏஎல்பி எக்ஸாம்லேயும் இது கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஒரு கார் போகுது. இந்த கார் வந்து ஒரு 200 மீட்டர் பெர் செகண்டில் போகுது. 200 மீட்டர் பெர் செகண்டில் போகுது. இந்த காரோட வெயிட் வந்து 2000 கிலோன்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த மூமெண்ட்டில் இருக்க கார் வந்து ஒரு பொருள் மேலே போய் மோதும் போது எவ்வளவு இம்பேக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னென்னா உந்தம். ஒரு விசையின் தாக்கம், ஒரு ஃபோர்ஸோட அந்த தாக்கத்தை தான் நம்ம வந்து உந்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விசையின் தாக்கம் உந்தம் எனப்படும். அப்போது இது எவ்வளவு அந்த தாக்கத்தை இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னா, மாஸ் எவ்வளவு 2000, இந்த வெலாசிட்டி எவ்வளவு 200. இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த உந்தம் என்ன அப்படின்னு கிடச்சிரும். அப்போ உந்தத்தோட யூனிட் என்னன்னு தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ உந்தத்தோட யூனிட் என்ன? மாஸ் இன்டு வெலாசிட்டி. மாஸோட யூனிட் கிலோகிராம், நிறையோட யூனிட் கிலோகிராம், வெலாசிட்டியோட யூனிட் மீட்டர் பெர் செகண்ட். அப்போ உந்தத்தோட யூனிட் என்ன? கிலோகிராம். மீட்டர் பெர் செகண்ட் எங்கே இருக்குது? என்ன இருக்குது? மீட்டர் பெர் செகண்டை நம்ம இப்படி எழுதலாம், மீட்டர் இன்டு எஸ் பவர் -1 அப்படின்னு எழுதலாம். இதுதான் உந்தத்தின் அலகு, மொமெண்டத்தோட அலகு. இன்னொன்று இருக்குது பரிமாண வாய்ப்பாடு அப்படின்னு ஒன்று இருக்குது. பரிமாண
பரிமாண வாய்ப்பாடு. இதெல்லாம் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கக்கூடிய யூனிட்டில் ஃபிசிக்ஸில் தான் வரும். ஃபிசிக்ஸில் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் வரும். டைமென்ஷனல் ஃபார்முலா. டைமென்ஷனல் ஃபார்முலா. இதில் டைமென்ஷனல் ஃபார்முலா என்னென்னா, இப்போது லென்த்துக்கு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், எல் அப்படிங்கக்கூடிய சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். நிறைக்கு மாஸுக்கு எம் அப்படிங்கக்கூடிய சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். டைமுக்கு டி அப்படிங்கக்கூடிய சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த இதோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னா, மாஸ் இன்டு வெலாசிட்டி அப்படின்னு தெரியும். இது நார்மல் ஃபார்முலான கிலோகிராம், நார்மல் அலகு கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். இப்போது கிலோகிராம்ங்கிறது மாஸ், அப்போ இதுக்கு சிம்பிள் எம். அதுக்கப்புறம் மீட்டருங்கிறது லென்த்தோட சிம்பிள் என்ன, எல். அதுக்கப்புறம் டைமுக்கு வந்து செகண்ட், டைமோட சிம்பிள் என்ன, டி, அப்போ டிவைடர் பை டி. இதை எப்படி எழுதலாம், எம் இன்டு எல் இன்டு டீயை வந்து இங்கேருந்து மேலே வந்துடும், இங்கே வந்துடும். அப்போ எம் இன்டு எல் இன்டு டி பவர் -1. அப்போது இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னன்னு கேட்டாங்கன்னா, எம் இன்டு எல் இன்டு டி பவர் -1 அப்படின்னு போடணும். ஓகேவா, இது வந்து ரொம்ப 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 முக்கியமாக கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு இது. ஓகேவா, இது எந்த ஃபார்முலா, எதுக்கு டைமென்ஷனல், எந்த ஒரு இதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்டாலும் நார்மல் அதோட யூனிட் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாம். லென்த்துக்கு எல், மாஸுக்கு எம், டைமுக்கு டீன்னு மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். இது கிளியராக நம்மளோட கோர்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு, யூனிட் ஆஃப் பவர் இன் இண்டஸ்ட்ரி இஸ் டேஷ். இது என்ன அப்படின்னா, யூனிட் ஆஃப் பவர் திறனின் எஸ்ஐ, திறனின் தொழில் இண்டஸ்ட்ரி யூனிட் என்ன, தொழிற்சாலையில் பயன்படுத்தக்கூடிய திறனின் அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. திறன், பவர் இல்லைன்னா திறனோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு கேட்டால் வாட் அப்படிங்கக்கூடியதான் எஸ்ஐ அலகு. ஓகேவா, பவரோட எஸ்ஐ அலகு வந்து வாட். பவர் அப்படின்னா என்னென்னா வேலை செய்யும் வீதம். ஓகேவா, வேலை செய்யும் ஒரு பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ வேலை செய்யுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்னென்னா திறன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருளோ ஒரு மனுஷனோ இல்லைனா வந்து ஒரு மிஷினோ குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் அதோட பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதோட பவரோட இது என்ன ஃபார்முலா என்ன வரும்னா, ஒர்க் பெர் டைம் அப்படின்னு சொல்லுவோம். பவரோட இது வந்து ஒர்க் பெர் டைம், பவரோட ஃபார்முலா. இதில் ஒர்க்குக்கு இது வந்து ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். ஒர்க்குக்கும் வேலைக்கும் ஆற்றலுக்கும் ஒரே யூனிட் தான் ஜூல் டிவைடட் பை டைமுக்கு செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜூல் பெர் செகண்ட் தான் என்னென்னா இதோட யூனிட். பவரோட யூனிட் வந்து ஜூல் பெர் செகண்ட். இதோட இன்னொரு யூனிட் வந்து வாட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வாட் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா, ஒரு வாட் தமிழ்லையும் இதெல்லாம் வாட்டு தான். ஓகேவா, ஜூல் பெர் செகண்டுக்கு ஜூல் பெர் செகண்ட் தான். ஜூல் பெர் செகண்ட், ஒரு வாட் ஈக்குவல் டு 1 ஜூல் பெர் செகண்ட். 1 கிலோவாட் ஈக்குவல் டு இந்த கிலோனா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இந்த பக்கம் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த பக்கம் 1000ஆல் மல்டிப்ளை. இப்போ 1000 ஜூல் பெர் செகண்ட். ஓகேவா, ஜூலுக்கு இன்னொரு இது இருக்குது. ஜூல் அப்படின்னா ஒரு விசை கொடுத்து ஒரு பொருளை குறிப்பிட்ட மீட்டர் நகர்த்துனா அதுதான் நம்ம வந்து ஜூல் இல்லைனா வேலை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விசை கொடுக்குறோம், அதனால ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு பொருள் வந்து நகருது அப்படின்னா அதுதான் வேலை அப்படிம்போம். அப்போ விசையோட அலகு நியூட்டன், அது நகர்றதுனால நியூட்டன் மீட்டர். அப்போ ஜூல் ஈக்குவல் டு என்னன்னா, ஒர்க்கோட யூனிட் வந்து ஒர்க் இல்லைன்னா ஆற்றலோட அலகு வந்து ஜூல் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா நியூட்டன் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஒர்க்கோட யூனிட் வந்து ஜூல் ஆர் நியூட்டன் மீட்டர். ஆற்றலோட யூனிட்டும் ஒர்க்கோட யூனிட்டும் சேமு, ஜூல் ஆர் நியூட்டன் மீட்டர். அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம், ஒரு கிலோவாட் ஈக்குவல் டு 1000 நியூட்டன் மீட்டர் டிவைடட் பை செகண்ட் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா, அப்போது பவரோட நார்மல் யூனிட் எஸ்ஐ யூனிட் வந்து வாட் அப்படின்னு நமக்கு தெரியும். இண்டஸ்ட்ரி யூனிட் என்ன அப்படின்னா ஹார்ஸ் பவர், குதிரை திறன். இண்டஸ்ட்ரி யூனிட் பவரோட திறனோட இண்டஸ்ட்ரி யூனிட் என்ன அப்படின்னா ஹார்ஸ் பவர். ஒரு ஹார்ஸ் பவர் அப்படின்னா எத்தனை வாட், ஒரு ஹார்ஸ் பவர் ஈக்குவல் டு 746 வாட். ஒரு கிலோவாட் அப்படின்னா 1000 ஜூல் பெர் செகண்ட். ஓகேவா,
ஒரு ஹார்ஸ் பவர் அப்படின்னா 746 வாட். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா, பேசிக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எப்போ கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், ஏஎல்பி டெக்னீஷியன் 2018 கேட்டிருக்காங்க. 1 யூனிட் ஆஃப் பவர் இன் இண்டஸ்ட்ரி, தொழிற்சாலையில் பவர் திறனின் அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஹார்ஸ் பவர். ஓகேவா, இதில் ஜூலுங்கிறது வேலை இல்லைன்னா ஆற்றலின் அலகு, கிலோவாட்டுங்கிறதும் வாட்டுங்கிறதும் பவரோட தான். நம்ம கேட்டிருக்கிறது என்ன, இண்டஸ்ட்ரியில் பவரை எப்படி சொல்லுவோம், ஹார்ஸ் பவரில் சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், யூனிட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் சவுண்டு, ஒலியை அளக்க பயன்படும் ஒலியின் அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒலியை அளக்க பயன்படும் அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒலி எவ்வளவு, அந்த ஒலியோட அளவு எவ்வளவு இருக்குன்னு அளக்கக்கூடிய யூனிட் என்ன அப்படின்னா டெசிபல். டெசிபல்ங்கக்கூடியதான் அதோட யூனிட். இப்போது ஒரு ஏரியாவிலையும், இப்போ இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் எவ்வளோ இருக்கணும், இப்போ நைட் டைமில் நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியாவில் எவ்வளவு டெசிபல் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அளவு இருக்குது. அது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, அது முக்கியமான கொஸ்டின். நான் நினைக்கிறேன் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் 45 டெசிபல் அப்படின்னு நினைக்கிறேன், நைட் டைமில் இருக்கக்கூடியது. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு டிராஃபிக் ஏரியாவில் எவ்வளவு டெசிபல் சவுண்ட் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்போது ஒலியின் அளவை அளக்க பயன்படும் அலகு என்ன அப்படின்னா டெசிபல். ஓகேவா, யூனிட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் சவுண்ட் இஸ் டெசிபல். இது நம்மளோட சவுண்டுங்கக்கூடிய யூனிட்டில், ஃபிசிக்ஸில் ஒலி இல்லைன்னா சவுண்டுங்கக்கூடிய யூனிட்டில் இது நடத்துகிறோம். அதுக்கப்புறம் ஓம். இது ஒரு கொஸ்டின் பார்க்கும்போதே நீங்கள் இப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து இப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் பார்க்கும்போதே அதில் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மற்ற இதுக்கும் ஆன்சர் பண்ண நீங்கள் பார்க்கணும். ஹெட்ஸ் அப்படின்னா எதோட அலகு அப்படின்னா ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா அதிர்வெண்ணின் அலகு. வோல்ட்டுங்கிறது வோல்டேஜ் இல்லைன்னா மின் அழுத்தம், தமிழில் மின் அழுத்தத்தோட யூனிட். ஓம் அப்படிங்கக்கூடியது ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா மின் தடையோட யூனிட். ஓகேவா, என்டிபிசியில் கேட்டிருக்காங்க 2016. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லைட் இயர், ஒளியாண்டு. ஒலி கிடையாது. ஓகேவா, ஒலி கிடையாது, ஒளி ஆண்டு. ஒரு ஒளியாண்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒளியாண்டு எதை மெஷர் பண்ணு, ஒளியாண்டு எதன் அலகு. ஓகேவா, ஒளியாண்டு என்பது எதன் அலகு, கீழே டைம், ஸ்பீட் ஆஃப் லைட், டிஸ்டன்ஸ், இன்டென்சிட்டி ஆஃப் லைட். இப்போது நமக்கு பார்த்த உடனே நமக்கு தெரியும் ஒளி ஆண்டுன்னு வந்திருக்கு, போடுற ஆன்சரை டைமு அப்படின்னு நம்ம போட்டுருவோம், அது தப்பு. ஓகேவா, ஒளி ஆண்டு அப்படிங்கக்கூடியது டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடியது. ஒரு ஒளி ஆண்டு ஈக்குவல் டு 1 லைட் இயர் ஈக்குவல் டு 9.46 இன்டு 10⁻15 மீட்டர். அப்போ மீட்டருங்கக்கூடியது என்ன, டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடியது. ஒரு இயரில், ஒரு ஆண்டில் ஒளி எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் 1 லைட் இயர் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஒரு ஆண்டில் ஒளி 9.46 இன்டு 10⁻15 மீட்டர் போகும். அப்போது 1 லைட் இயர் ஈக்குவல் டு 9.46 இன்டு 10⁻15 மீட்டர். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பொருட்களை அளக்கிறதுக்கு, அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்கிறதுக்கு இந்த ஒளியாண்டை பயன்படுத்துவாங்க. இப்போ நார்மலாக உங்கள் வீட்டில் இருந்து இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய, இப்போ நீங்கள் இப்போ சென்னையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, சென்னையிலேருந்து மைசூருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டால் 300 கிலோமீட்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. 300 கிலோமீட்டர், ஒரு தோராயமாக ஒரு 300 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா, இதுவே நான் சொல்கிறேன், நீங்கள் மில்லி மீட்டரில் சொல்லுங்கள் இல்லைனா நேனோ மீட்டரில் சொல்லுங்கள் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய வேல்யூவாக போகும் இந்த 300 அப்படிங்கக்கூடியது. அதனால நம்ம வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம பெரிய அளவு கிலோமீட்டரை வந்து யூஸ் பண்ணுறோம். எதுக்கு, சென்டிமீட்டரில் சொல்லலை அப்படின்னா அது பெரிய அளவாக போகும். அதனால நம்ம ஈஸியான இப்போ சென்டிமீட்டரில் சொன்னால் எப்படி வரும், 300 கிலோமீட்டரை மீட்டரில் சொல்லும்போது இந்த அளவு போகும். 1 10 100 1000 10,000 30,000 மீட்டரில் போகும். சென்டிமீட்டரில் சொல்லும்போது இன்னும் அதிகமாகும். அப்போ ஒரு பெரிய நம்பராக போகும் ஒரு சின்ன அலகில் சொல்லும்போது. அதனால தான் நம்ம இந்த டிஸ்டன்ஸை கிலோமீட்டரில் சொல்கிறோம். ஓகேவா, மில்லி மீட்டர்லையோ சென்டிமீட்டரில் சொல்லாமல் கிலோமீட்டரில் சொல்கிறோம். அதே மாதிரி இப்போது ஒரு சூரியனில், இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய, இப்போது நம்ம எர்த்துக்கும் மூணுக்கும் இல்லைன்னா எர்த்துக்கும் வேற ஒரு கிரகத்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை நம்ம கிலோமீட்டரில் சொன்னால் இதேமாரி பெரிய வேல்யூவாக போகும். அதே லைட் இயரில் சொன்னால் நம்ம வந்து இப்போ 1 லைட் இயர், 2 லைட் இயர், 10 லைட் இயர் அப்படின்னு ஈஸியாக சின்ன நம்பரில் நம்மளால் சொல்ல முடியும். அதனால தான் பெரிய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான யூனிட்டை வந்து, இந்த மாதிரியான லைட் இயர், அதுக்கப்புறம்
பார்செக் அப்படிங்கிற விண்ணியல் அலகு, ஒளியாண்டு அப்படிங்கக்கூடியதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது நம்மளோட யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் இது நான் நடத்தியிருக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஹவு மெனி ஸ்டேட்ஸ் கெமிஸ்ட்ரிக்குள்ளே வந்தாச்சு. ஹவு மெனி ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் ஹேவ் பீன் டிட்டர்மைன்டு பை சயின்டிஸ்ட் ஸோ ஃபார்? அறிவியல் அறிஞர்கள் இதுவரைக்கும் பருப்பொருட்களோட எத்தனை நிலையை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அறிவியல் அறிஞர்கள் இதுவரைக்கும் பருப்பொருட்களோட எத்தனை நிலையை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 5. நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது நம்ம இந்தியாவில் நம்மளோட புலவர்கள்லாம் சொன்னது அது கிடையாது. இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க சொன்னதில் நிலம், நீர், இந்த நீர்லாம் வரும், ஆனால் மற்றது வராது. இப்போ ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா லிக்விட். ஃபஸ்ட்டு மேட்டர் அப்படின்னா என்ன? பருப்பொருட்கள் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும், இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா இதுவுமே பருப்பொருட்களால் ஆனது, மேட்டரால் ஆனது. மேட்டர் அப்படின்னா ஒரு இதுக்கு குறிப்பிட்ட நிறையும் குறிப்பிட்ட இடத்தை அடைச்சிக்கூடக்கூடிய பண்பும் இருந்தால் அது மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது கெமிஸ்ட்ரியில் மேட்டர் பருப்பொருள் அப்படிங்கக்கூடிய ஃபஸ்ட்டு யூனிட்டில் இதை பற்றி கிளியராக நடத்தியிருக்கிறேன். கெமிஸ்ட்ரி சூப்பர் பேட்ச், கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்ச், சூப்பர் பேட்ச் கிடையாது, கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்ச் நம்மளோட ஸ்கோரிசி அகாடமியில் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதில் நீங்கள் இதை போய் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு இதில் தியரியை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எம்சிக்யூ நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு தியரியை கிளியராக பார்த்துக்கணும். பார்த்துட்டு அடுத்து எம்சிக்யூவை பார்க்கணும். தியரியை மட்டும் பார்த்துட்டு எம்சிக்யூ பார்க்கல அப்படின்னா நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஐடியா இருக்காது. இதுவே எம்சிக்யூவை மட்டும் மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதனால் ரெண்டும் நமக்கு தேவை. நீங்கள் அதில் போய் தியரியை பார்த்துக்கோங்க கோர்ஸில். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட் என்னென்னா லிக்யூடு, திரவம் அப்படின்னு சொல்லுவோம். லிக்யூட், சாலிட் 1, அடுத்து 2வது லிக்யூட், 3வது கேஸ், திண்மம், திரவம், வாயு, 4வது என்னென்னா போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சைட், போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சைட், போஸ்-ஐன்ஸ்டீன் செறிபொருள், தமிழில் போஸ்-ஐன்ஸ்டீன் செறிபொருள். 4வது 5வது பிளாஸ்மா. பிளாஸ்மா அப்படின்னா என்னென்னா அயனிமம், தமிழில் அயனிமம். இதெல்லாம் நம்ம இதில் வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஓகேவா? கிளாஸில் கிளியராக சொல்லியிருக்கேன். அப்போ மொத்தம் எத்தனை மேட்டரோட ஸ்டேட் என்ன, பருப்பொருட்களின் நிலை எத்தனை நிலையில் இருக்கும் அப்படின்னா 5 நிலையில் இருக்கும். 2018 குரூப் டி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் த மேட்டர் மாலிகூல்ஸ் ஹேவ் மேக்ஸிமம் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்? அப்போது இதில் பருப்பொருட்களில் நம்ம 4 ஸ்டேட் இருக்குதுன்னு பார்த்துட்டோம், 5 ஸ்டேட் இருக்குதுன்னு பார்த்தோம், 5 நிலை இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் எந்த நிலையில் அதில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள்லாம் நல்லா அட்ராக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எதில் அப்படின்னா சாலிடில், திண்மத்தில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாமே ரொம்ப நெருக்கமாக பிணைந்து இருக்கும். அதனால தான் அது கட்டியாக இருக்குது. இப்போது நீங்கள் உங்கள் பக்கத்தில் ஏதாவது கிளாஸில் தண்ணி வச்சுட்டு நீங்கள் தண்ணிக்குள்ளே அந்த விரலை விடுங்க, ஈஸியாக விரல் உள்ளே போகும். இதுவே ஒரு பலூனை எடுத்துகிட்டு பலூனுக்குள்ளே ஏரை ஃபில் பண்ணிவிட்டு அந்த பலூனுக்குள்ளே உங்கள் விரலை விடுங்க, ஈஸியாக அந்த பலூனோட அந்த ஹோலில் நீங்கள் விரலை விடுங்க, ஈஸியாக விரல எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஈஸியாக போகும். தண்ணியில் போகிறத விட ஈஸியாக நம்ம விரலை உள்ளே வைக்க முடியும். ஆனால் ஒரு சாலிடில் நீங்கள் நீங்கள் எழுதிட்டு இருக்கக்கூடிய உங்கள் நோட்லேயோ இல்லைன்னா பெஞ்சிலையோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் விரல் உள்ளே போகாது. அது எதனால் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மாலிகுல் ஸ்ட்ராங்காக பிணைந்து இருக்கிறதுனால தான். ஆனால் லிக்விடில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அந்தளவு ஸ்ட்ராங்காக பிணைந்து இருக்காது. கேஸில் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருக்கும், அதோட பிணைப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது சாலிடில் தான் மேக்ஸிமம் அட்ராக்ஷன் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Which of the following statement is not correct with respect to substance? ஒரு பொருளை பொறுத்த வரைக்கும் எந்த கீழே கொடுத்ததில் எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. There is no attraction force between particles of matter. இதுதான் தப்பு. ஒரு பருப்பொருளில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கிளுக்கு எப்போவுமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ சாலிடாக இருந்தால் அதிகமாக இருக்கும், லிக்விடாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கேஸாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஆனால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸு ஒரு பருப்பொருட்களில் இருக்கக்கூடிய துகள்களுக்கு இடையில் அந்த பிணைப்பு விசை அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இங்கே இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அப்போ இந்த ஆன்சர் தான் நம்ம சூஸ் பண்ணணும், ஆப்ஷன் ஏ.
அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர் மூவ் கண்டினியூஸ்லி இன் ஃப்ளூயிட் அண்ட் ஏர். ஃப்ளூயிடு திரவத்திலையும் ஏர்லையும் இருக்கக்கூடிய பார்ட்டிகல் வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உண்மைதான். இப்போது நீங்கள் ஒரு நைட் டைம் வந்து டார்ச் அடித்து பாருங்கள். அந்த டார்ச் போகக்கூடிய அந்த இதில் நீங்கள் அப்படியே கூர்ந்து கவனிங்க, அந்த துகள்கள்லாம் அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ ஏரில் வந்து துகள்கள் எப்போவுமே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி லிக்விட்லையும் அதில் இருக்கக்கூடிய துகள்கள் வந்து அங்கங்கே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்படி ரேண்டமாக இப்படி மூவ் ஆகுறதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரௌனியன் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரௌனியன் மூமெண்ட் இல்லைன்னா ப்ரௌனியன் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் கொடுத்துருக்கிறது இது கரெக்டு. பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர் மூவ் கண்டினியூஸ்லி இன் ஃப்ளூயிட் அண்ட் ஏரில் அந்த மேட்டர் வந்து மூவ் ஆகும். அடுத்து மேட்டர் இஸ் மேடப் ஆஃப் பார்ட்டிகிள். ஒரு பருப்பொருள் வந்து துகள்களால் ஆனது, அதில் இருக்கக்கூடிய துகள்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் பார்ட்டிகிள் அண்ட் மேட்டர். மேட்டருங்கிறது பார்ட்டிகிள் எல்லாம் சேர்ந்தது தான் மேட்டர், பருப்பொருள். அப்போது பார்ட்டிகிளுக்கும் மேட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இது எப்போ கேட்ட கொஸ்டின் பாருங்கள், 2019 ஜேஇ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் ஜேஇ ஏஎல்பி டெக்னீஷியன் இதுக்கு சயின்ஸ் வந்து மற்ற எக்ஸாமுக்கும் ரயில்வேல எல்லா எக்ஸாமுக்கும் சயின்ஸ் முக்கியம். ஆனால் ஜேஇ ஏஎல்பி டெக்னீஷியன் இன்னொன்று வந்து குரூப் டி, இந்த 4க்கும் சயின்ஸ்லேருந்து கொஸ்டின் ரொம்ப நல்ல தரமான கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் சயின்ஸ் தெரியாமல் போயிடவே கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். த ஸ்டடி ஆஃப் ஹெமட்டாலஜி இஸ் ரிலேட்டட் டு. ஹெமட்டாலஜி அப்படிங்கக்கூடியது எது ரிலேட்டடானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிளட் ரிலேட்டடானது. நமக்கு இதுவே தெரியும், ஹீமோக்ளோபின் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹீமோக்ளோபின் அப்படின்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்லை தான் நம்ம வந்து ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹீமோக்ளோபின் வந்து ரத்தத்தில் ரெட் பிளட் செல்லில் இருக்கும். அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஆக்சிஜனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த ஹீமோக்ளோபின் யூஸ் ஆகும். அப்போ ஹீமோ அப்படின்னாலே பிளட் ரிலேட்டடானது. அப்போ ஹிமட்டாலஜி அப்படிங்கிறது எது ரிலேட்டடான படிப்பு அப்படின்னா ரத்தம் ரிலேட்டடான படிப்பு. ஓகேவா? இன்னொன்று இருக்குது ஆஸ்டியாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆஸ்டியாலஜி அப்படின்னா என்னென்னா இந்த பாண்ட் ரிலேட்டடான படிப்பை தான் நம்ம வந்து ஆஸ்டியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆஸ்டியாலஜி அப்படின்னா பாண்ட் ரிலேட்டடான படிப்பு. ஓகேவா? ஸ்டடி ஆஃப் பாண்ட் எலும்பு தொடர்பான படிப்பை தான் நம்ம வந்து ஆஸ்டியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நீங்கள் பயாலஜி எனக்கு ஒன்றுமே தெரியலை, நான் 10th அப்புறம் நான் சயின்ஸே படிக்கல, பயாலஜி வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இல்லை இப்போ எக்ஸாம் நெருங்கிட்டு எனக்கு எல்லாம் படிக்க முடியாது அப்படின்னாலும் இப்படி ஒரு ரிலேட்டடான படிப்பு, இப்போ ரத்தத்துக்கு ரிலேட்டடான படிப்பு, எலும்பு தொடர்பான படிப்பு, அடுத்து ஃபங்கை பற்றி படிக்கிற படிப்பு என்ன, இப்படி இருக்கிறத பற்றி பார்த்துட்டு போங்க. அதுக்கப்புறம் டிசீஸ் நோய்களை பற்றி பார்த்துட்டு போங்க. அந்த நோய் வந்து எதுனால வருது, பாக்டீரியாவால் வருதா, வைரஸால் வருதா, அதை பரப்பக்கூடியது யார், கொசுவா எது அப்படிங்கக்கூடியது பார்த்துக்கோங்க. டிசீஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து வைட்டமினோட பேர் என்ன, இப்போ வைட்டமின் ஏயோட பேர் என்ன, ரெட்டினால், அது கம்மியாக இருந்தால் என்ன நோய் வரும், இந்த மாதிரியானதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஹியூமனோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பற்றி லைட்டாக பார்த்துட்டு போங்க. சர்க்குலேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா செரிமான மண்டலம், அதுக்கப்புறம் ரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், இந்த மாதிரியான மொத்தம் 7 மண்டலம் இருக்குது, அதை பார்த்துட்டு போங்க. ஓகேவா? அப்போ இது RRB JEE 2014 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்கனல்ஸ் இஸ் கால்ட் புரோட்டீன் ஃபேக்டரிஸ் ஆஃப் த செல்? ஓகேவா? புரத தொழிற்சாலை, நம்ம செல்லில் இருக்கக்கூடிய எந்த பார்ட்டை வந்து புரத தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிபோசோமை தான் நம்ம புரத தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்லில் இருக்கக்கூடிய ஒரு செல் அப்படின்னா செல்லில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் என்னென்னா ரிபோசோம் அப்படிங்கக்கூடியது. இந்த ரிபோசோம் என்ன பண்ணும் அப்படின்னா அமினோ ஆசிடை புரோட்டீனாக கன்வெர்ட் பண்ணும். அதுதான் இந்த ரிபோசோமோட ஒர்க். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். தமிழ்லையும் இதுக்கு ரிபோசோம் தான். ஓகேவா? புரதத்தை அமினோ அமிலத்தை புரதமாக மாற்றும். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, தலைவர் தான் யார், லைசோசோம் தலைவர் என்ன பண்ணுவார்னா இதோட பேர் என்னென்னா சூசைடு பேக். ஓகேவா? சூசைடு பேக் தமிழில் இதுக்கு பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. சூசைடு அப்படின்னா நம்ம நார்மல் கொலை பண்ணுறது, இந்த இறக்குறது. ஓகேவா? சூசைடு பேக்னு லைசோசோம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இப்போது செல்லில் நிறைய இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், மற்ற நிறைய பார்ட் இருக்கும். ஓகேவா? மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில்
இது இந்த பார்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆனாலோ இல்லைனா அதோட வாழ்நாள் முடிஞ்சாலோ அது எங்கே வந்து அந்த இறந்து போன பார்ட்டை டைஜஸ்ட் பண்ணுறது செரிக்கிறது யார் அப்படின்னா இந்த லைசோசோம் தான். அதனால தான் இந்த சூசைடு பேக் அப்படின்னு சொல்லுவோம். லையிங் நம்ம படுத்திருக்கும் போது எப்படி இருக்கும்? லையிங் படுத்திருக்கும் போது எப்படி இருக்கும்? இறந்த மாதிரி இருக்கும். அப்போ லை அப்படிங்கிறது இறக்குறது அப்படின்னு வச்சுக்கோங்க. லைங்கிறது சூசைடு, லைசோசோம். அதுக்கப்புறம் குளோரோபிளாஸ்ட்டுக்கு தமிழில் வந்து பச்சையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பச்சையம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நமக்கு இப்போ ஒளிச்சேர்க்கைக்கு யூஸ் ஆகுது. இந்த ஃபோட்டோசிந்தசைஸுக்கு நம்ம குளோரோபிளாஸ்ட் பயன்படும். இது வந்து தாவரத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியாவும் குளோரோபிளாஸ்ட்டுங்கிறது தாவர செல்லில் மட்டும்தான் இருக்கும், விலங்கு செல்லில் இருக்காது. அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியா எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன மைட்டோகாண்ட்ரியோட பர்பஸ் என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம எனர்ஜி ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம். எனர்ஜி ஹவுஸ் ஆஃப் த செல். மைட்டோகாண்ட்ரியாவை ஆற்றலை கிரியேட் பண்ணக்கூடிய பகுதி தான் என்னென்னா மைட்டோகாண்ட்ரியா செல்லில். இதை வந்து எனர்ஜி ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதை புரோட்டீன் ஃபேக்ட்ரி, லைசோசோமை சூசைடு பேக், இந்த மாதிரியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. ALP 2018 கேட்ட கொஸ்டின். குளோரோபிளாஸ்ட் வந்து பச்சையம், இது ஃபோட்டோசிந்தசிஸுக்கு யூஸ் ஆகுது. மைட்டோகாண்ட்ரியா வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால இதை வந்து எனர்ஜி ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறாங்க மைட்டோகாண்ட்ரியாவை. ஓகேவா? இதில் தான் ATP அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட் வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் ப்ரொடியூஸ் பண்ணும். எனர்ஜியையும் ATPயையும் இது தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ATP இதுவும் முக்கியமான கொஸ்டின். அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட் அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதும் மைட்டோகாண்ட்ரியா தான். ஓகேவா? இதுதான் குளோரோபிளாஸ்ட்டுங்கிறது இப்படி தான் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியாங்கிறது இது மைட்டோகாண்ட்ரியா. இது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இருக்கக்கூடிய இந்த டாட் மாரி இருக்கு பாருங்க, அதுதான் ரிபோசோம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம பயாலஜி பார்க்கும்போது கிளியராக பார்க்கலாம். ஓகேவா? லைசோசோம்ங்கிறது இதுதான் இந்த செல்லில் இருக்கக்கூடிய இந்த மற்ற பகுதி, இந்த மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இதெல்லாம் இறந்தால் இங்கே வந்து தான் டைஜஸ்ட் ஆகும். ஓகேவா? அப்போது இவ்வளவு தான் நம்மளோட இன்றைக்கி பார்த்த கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம டெய்லி 5 PM வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் செட் வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் சயின்ஸு கிளாஸ் எதுவும் அட்டன் பண்ணலை அப்படின்னா நம்மளோட ஸ்கோரிஸ் அகாடமி ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் இப்போ நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணாலோ இல்லைனா வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணாலோ நம்ம ஆப் வந்து அதில் யூஸ் பண்ண முடியாது, லேப்டாப்லேயும் ஐஃபோன்லேயும். அதுக்கு வெப்சைட் லிங்கும் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலிகிராம் குரூப் லிங்கும் கொடுக்குறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு உந்துதலாக இருக்கும், இன்னும் நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.